வணக்கம். நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு மிகப்பெரிய பொட்டென்ஷியல், ஒரு திறன் ஒளிஞ்சிட்டு இருக்கு தெரியுமா? ஆனா, அது எப்படி வெளிய கொண்டு வர்றது? நம்மளோட உண்மையான மதிப்பு என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? வாங்க, ஒரு சாதாரண இரும்பு துண்டோட அசாதாரணமான பயணத்துக்குள்ள போகலாம். அதோட மதிப்பு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நம்பவே முடியாத ஒரு உயரத்துக்கு போகுதுங்கிறது தான் இந்த கதை. நம்ம கதையோட ஹீரோ இதுதான். ஒரு சாதாரண இரும்பு துண்டு. அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, ஆனா அது இன்னும் முழுசா வெளிய வரல. அதோட ஆரம்ப மதிப்பு வெறும் $5. இத வச்சு பெருசா என்ன பண்ணிட முடியும்னு தோணலாம் இல்லையா? ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு ஆரம்பம் தான் இது. இப்போ முதல் மாற்றம் நடக்குது. அந்த இரும்பு மேல கொஞ்சம் உழைப்ப போடும்போது, கொஞ்சம் திறமைய காட்டும்போது, அது குதிரைகளுக்கான லாடா மாறுது. இப்போ அதோட மதிப்பு 10 மடங்கு அதிகமா ஆகி $50 மாறிடுச்சு. இது ஒரு நல்ல முன்னேற்றம் தான். ஆனா கதையோட நிஜமான ஆச்சரியம் இனிதான் ஆரம்பிக்க போகுது. அடுத்து, இன்னும் கொஞ்சம் அதிகமான திறமை, அதிகமான கவனம், அதே இரும்ப இப்போ சின்ன சின்ன ஊசிகளா மாத்துறாங்க. இதுக்கு ரொம்பவே நுணுக்கமான வேலைப்பாடு தேவைப்படும். இப்போ அதோட மதிப்பு $5000. யோசிச்சு பாருங்க, $50லேருந்து நேரா $5000க்கு ஒரு ஜம்ப். இங்க நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இரும்பு ஒன்று தான், ஆனா அதுல செலுத்தப்பட்ட திறமையும் நுட்பமும் தான் இந்த பெரிய வித்தியாசத்தை உருவாக்குது. இந்த மாற்றத்தோட உச்சக்கட்டம் இதுதான். அதே இரும்பு துண்ட மிக மிக அதிகமான துல்லியத்தோட, அம்சம் உழைப்போட, ரொம்ப காஸ்ட்லியான வாட்சுகள்ல பயன்படுத்துற சின்ன சின்ன ஸ்ப்ரிங்குகளா மாத்துறாங்க. இதோட கடைசி மதிப்பு நம்மள தலை சுற்ற வைக்கிற அளவுக்கு $5,00,000. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, $5க்கு ஆரம்பிச்ச அதே ஒரு பொருள் தான் இப்போ இவ்ளோ பெரிய மதிப்பா அடைஞ்சிருக்கு. அப்போ முக்கியமான பாயிண்ட் இதுதான். விஷயம் மூலப்பொருளான அந்த இரும்புல இல்ல, அதை நாம என்னவா மாத்துறோங்கிறதுல தான் இருக்கு. இதுதான் இந்த முழு கதையோட ஆணிவேர். சரி, இந்த இரும்பு கம்பி கதை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதை எப்படி நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கறது? நம்மளோட மதிப்பை நாம எப்படி திறக்கிறது? வாங்க பார்க்கலாம். உண்மை என்னன்னா, அந்த இரும்பு துண்டு மாதிரி தான் நீங்களும் நம்ம எல்லாருமே. நமக்குள்ளேயும் ஒரு உள்ளார்ந்த மதிப்பு இருக்கு, ஏகப்பட்ட திறமைகள் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஒப்பீட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். இரும்போட மூலப்பொருள் அது உங்ககிட்ட இருக்கிற உள்ளார்ந்த திறன். அதை வடிக்கிற அந்த செயல்முறை தான் உங்க வாழ்க்கை. திறமையான கைவினைங்கிறது உங்களை நீங்களே செதுக்கிக்கிறது, மெருகேற்றிக்கிறது. கடைசியா கிடைக்கிற அந்த மதிப்பு தான் நீங்க அடையிற உங்களோட உண்மையான மதிப்பு. அப்போ இந்த அபாரமான வளர்ச்சி அடையணும்னா என்ன தேவை? $5லேருந்து $5,00,000 மாற என்ன விலை கொடுக்கணும்? பதில் இந்த 3 விஷயத்துல தான் இருக்கு. முயற்சி, திறன், அப்புறம் தொடர்ச்சியான மேம்பாடு. இந்த 3 விஷயத்தையும் நீங்க உங்க மேல எவ்ளோ முதலீடு செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட மதிப்பு வளர்ந்துகிட்டே போகும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நிறைய பேர் அந்த ஆரம்ப $5 மதிப்பிலேயே வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. ஏன்னா மாற்றம்ங்கிறது கஷ்டமானது. சிலர் மட்டும் கொஞ்சம் முயற்சி பண்ணி $50 நிலையை அடையறாங்க. ஆனா ரொம்ப குறைவான சிலர் மட்டும்தான் அந்த சவாலான பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க தங்களை தானே செதுக்கி தொடர்ந்து மெருகேற்றி யாருமே கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு மதிப்பா அடையறாங்க. ஆக இப்ப கேள்வி உங்ககிட்ட தான். இந்த கதை உங்க முன்னாடி ஒரு முக்கியமான தேர்வை வைக்குது. நீங்க உங்கள மறுவடிவமைச்சு உங்க முழு திறனையும் வெளியே கொண்டு வர தயாரா இருக்கீங்களா? இல்ல மாற்றத்துக்கு பயந்து பயன்படுத்தப்படாத ஒரு சாதாரண உலோகத் துண்டாவே இருந்துற போறீங்களா? இந்த தேர்வு உங்களோடையது. யோசிங்க.